இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, அன்பினால் எங்களை உருவாக்கி அன்பினால் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து, அன்பினால் நாங்கள் தவறு செய்தாலும் நாங்கள் மனம் மாறி வரும்பொழுது எங்கள் தவறுகளை மன்னித்து நீர் எங்களை ஏற்றுக்கொள்கின்றீர். அன்பினால் நாங்கள் உம்மிடத்திலே வந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றீர். அன்பினால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் நோய்களை தீர்த்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்றீர். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நீர் கொடுக்கின்ற அன்பிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் தெல்லம் தெளிவாக பார்க்கிறோம். நாம் எவ்வாறு அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளை நாம் கொண்டு வாழ வேண்டும் என்றும் மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்றும் இறைவன் நம்மை மன்னிப்பது போல நாமும் மன்னித்து நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் தெளிவுபடுத்துகிறது. நீர் இவ்வாறு அழைப்பதினால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்ளவும் நாங்கள் நல்ல முறையில் வாழவும் நீர் உதவி செய்கின்றீர். நீர் செய்து போல நாங்களும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய எங்களுக்கு அருள் தாரும். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள், மேலும் பகைவரிடம் அன்பு காட்டுங்கள், உங்களை சபிப்போருக்கு நீங்கள் ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் ஜெபியுங்கள் என்றும், எவ்வாறு நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்றும், நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் என்றும், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றும் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இயேசு இதை தன் வாழ்க்கையில் செய்தார். இதனால் நாமும் இதை செய்ய ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.